ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 1 to 1 பஸ் ஏறி விண்டோ சீட்டு புடிச்சு உட்காந்துட்டேன். சின்ன வயசுல ஊருக்கு போம்போது நானும் என் தம்பியும் இந்த விண்டோ சீட்டுக்காண்டி சண்டை போடுவோம். சரி வளர வளர அதெல்லாம் சரியாயிரும்னு நெனச்சா சரியாகவே இல்ல. இப்பவும் எங்கேயாவது வெளியில போனாங்கன்னா, அந்த விண்டோ சீட்டு புடிச்சு உட்காரும்போது அந்த சின்ன வயசுல இருந்த அதே ஹேப்பி இப்பயும் இருக்குது. நான் ஊருக்கு வரேன்னு யார்ட்டயுமே சொல்லல. எப்பயும் போல காலையில கால் பண்ற மாரி அம்மா கால் பண்ணாங்க. அப்ப அம்மாகிட்ட மட்டும் சொன்னேன். நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேம்மா யார்ட்டயும் சொல்லாதன்னு. முக்கியமா ராகி கிட்ட சொல்லாதம்மான்னு சொன்னேன். அப்படியே 3 மணி நேரம் டிராவல் பண்ணி ஊருக்கு வந்து ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டேன். அப்பா தம்பி 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. அதனால ஆட்டோ புடிச்சு நேரா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆட்டோ சவுண்டுக்கு எப்பயும் போல ராக்கி குலைச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா என் வாய்ஸ கேட்டது, "என்னக்கா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? எப்படி இருக்க? சீக்கிரம் உள்ள வா" அப்படின்ற மாரி ஒரே கொஞ்சல் கொஞ்சிட்டு இருந்தா. கேட்ட தொறந்து உள்ள போனதும் ஒரே கொஞ்சல் தான், விடவே இல்ல என்னைய. அது மட்டும் இல்லாம, "என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க? மாமா வரலையா?" அப்படின்ற மாரி ஒரு டைம் கேட்டுக்கிட்ட ஓடி போய் எட்டி பார்த்துட்டு இருந்தான். என்னைய பார்த்ததும் இந்த பட்டோட பிள்ளைங்கலாம் ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னு தெரியல. யாரோ புதுசா வந்திருக்கிறாங்க. நம்மள எங்கேயாவது தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்ற மாரி ஓடிட்டு இருந்தாங்க அவங்க வேற. எது எப்படியோ நான் ஊருக்கு வந்ததுல ராக்கி ரொம்ப ஹாப்பி.